கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்தி ஃபீல்டில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய நம்பரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டே 1லேருந்து டே 7 அழகாக ஃபாலோ பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரை அவங்களாவே இன்வைட் பண்ண வச்சு நம்ம மீட்டிங்க்கு வர வைக்கிறது பார்க்கலாமா? ஹாய் டியர் லீடர்ஸ், எப்போவுமே நம்ம வந்துட்டு ஒரு ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம கம்பெனியுடைய ப்ராடக்டோடைய போஸ்ட்டு அந்த மாதிரி சம்திங் பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரி வந்துட்டு போஸ்ட்டு இல்லை பெருசாக அச்சீவ் பண்ண போஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தேவை அவங்களுடைய ப்ராப்ளம், ஓகே, அதுக்கு சொல்யூஷன். அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப டே 1 காலையில் நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணும்னா 4 ஸ்டெப் இருக்குது. அதில் நம்பர் 1 என்னென்னா அவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜை க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா அவங்களுடைய ப்ராப்ளத்தை மென்ஷன் பண்ணணும். எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபீல்டில் பார்த்தப்ப சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல சொல்லணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவங்க வெளியே வந்து அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற பெனிஃபிட்டை மென்ஷன் பண்ணி ஓகே அந்த மெசேஜ் இருக்கணும். நாலாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள முழு மனசாக அதில் நல்லாவாங்க அப்படின்ற ஒரு பிளஸ்ஸிங்ஸோடு இருக்கணும். ஓகே, இந்த 4 விஷயத்தை பேஸ் பண்ணி அவங்க காலையில் நீங்கள் நம்பர் வாங்கினதுக்கு அடுத்த நாள் டே 1 ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்க இடத்துல இருந்து. அண்ட் இதை நீங்கள் சீரியஸாக இன்னுமே அடுத்த லெவல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு கற்றுக்குறீங்களா? கீழே இருக்க லிங்க் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட்.